My dear Joy TV family and the viewers and my beloved brothers and sisters in Christ. எனக்கு அருமையான ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you in Jesus name, and it is my always great joy to see you every Tuesday 8:30 p.m. to 9 p.m. through this program Miracle Evening. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். The Lord has been gracious to us. கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவராக நமக்கு இருக்கிறார். Because through this program many of you are tremendously being blessed in your life. இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். And God every day, every single day, God is doing great and mighty things through this program Miracle Evening. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் வாழ்க்கையில நமக்கு மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் மூலமாக மிகுந்த அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். And He will continue to do in your life. Keep watching, keep sharing, and God will do great things in your life. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இதை பகிருங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். Wrestle with God. தேவனோடு போராடுங்கள். Wrestle with God. தேவனோடு போராடுங்கள். It's like fighting with God. தேவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு சமம். And we are going to see this beautiful passage from the Word of God. நாம் அருமையான இந்த அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். The story of Jacob wrestling with God. யாக்கோபு தேவனோடு யுத்தம் பண்ணுகிற இந்த சம்பவம் in the Bible is a tremendous example to us. வேதத்திலே காணப்படுகிற இந்த சம்பவம் நமக்கு மிகுந்த ஒரு உதாரணத்தை, முன்மாதிரியை நமக்கு சொல்லுகிறது. During wrestling like a match with an unnamed man, யாரென்று தெரியாத ஒரு நபரோடு யுத்தம் செய்யும் போது Jacob holds on to God and won't let him go. யாக்கோபு தேவனை பலவந்தமாக பிடித்துக்கொண்டு போக விடாமல் யுத்தம் செய்ததை நாம் பார்க்கிறோம். Till you bless me. நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும். And today, இன்றைக்கு in our lives, நம்முடைய வாழ்க்கையில sometime we need to wrestle with God. சில நேரங்களிலே தேவனோடு நாம் போராட வேண்டியதாய் இருக்கிறது. When we wrestle with God, then only things will move. நாம் தேவனோடு போராடும் போது தான் சில காரியங்கள் முன்னேறி செல்லும். And I am talking about certain things which are on hold for several years. பல காலமாக, பல ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாமல், முன்னேற முடியாமல் இருக்கிற காரியங்கள் போராடும் போது நாம் வெற்றி காண முடியும். Genesis 32 verse 23, he took them, sent them over the brook. Jacob sent his family and children to and sent over them. 24, then Jacob was left alone. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22வது வாக்கியத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், அன்று ராத்திரியிலே அவன் தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் எல்லாரையும் அவன் கூட்டிக் கொண்டு இந்த ஆற்றண்டின் துறைக்கு வந்தான். பிறகு அவர்களை அவர் கடக்க பண்ணி 24வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். And a man wrestled with him until the breaking of day. Now when he saw that he did not prevail against him, he touched the pinnacle, the socket of his hip, and the socket of Jacob's hip was out of joint as he wrestled with him, and he said, let me go, for the day breaks.
யாக்கோபு தனித்திருந்து அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Jacob wrestling with God until the breaking of day means until the next day. He started wrestling. He started fighting. He started telling to God, something I am asking from you. Till you give me, I will not let you go. யாக்கோபு அன்று ராத்திரி முழுதும் போராடி அந்த மறுநாள் வரைக்கும் அவன் அந்த மனிதனை போக விடாமல் பலவந்தமாக பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். Till you bless me, நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், till you do miracle in my life, நீர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் வரைக்கும், till you break these things in my life, நீர் என் வாழ்க்கையில இதை தகர்த்து எறிகிற வரைக்கும், you can add whatever you want. You can add whatever you want from God. நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேவனிடத்திலே கேட்கலாம். And like Jacob, you can tell very boldly. யாக்கோபை போல நீங்கள் தேவனிடத்திலே தைரியமாக போராடலாம், சொல்லலாம். Till you bless me, I will not leave you. நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் உம்மை விடப் போவதில்லை. Amen. Amen. We get to see here a prophetic picture of Jacob. நாம் இந்த சம்பவத்திலே யாக்கோபை குறித்து ஒரு தரிசனத்தின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். Actually, the meaning of his name is like a cheater, like a deceiver, Jacob. But here he is getting favor from the God of Israel. யாக்கோபினுடைய பெயரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று பொருள்படும்படியாக பெயர் கொண்டவன். அவன் தேவனோடு போராடின பின்பு அவனுக்கு ஒரு பெயர் மாற்றம் உண்டாகிறது. He was wrestling, he was fighting, but nothing was moving. It says even Jacob touched the socket. Socket means the hip. Even he touched the hip of God. அவன் போராடி அந்த மனுஷனோடு போராடி அவன் மேற்கொள்ளாதது இருக்கும்போது அவனுடைய தொடை சந்தை தொட்டு அவனுடைய போராடுகையில் யாக்கோபினுடைய தொடை சந்து சுளுக்கினது என்று பார்க்கிறோம். Jacob's hip was out of joint. Even hip went out of joint. He wrestled with God and he said, let me go till the day breaks. And he said, I will not let you go unless you bless me. யாக்கோபு போராடி தன்னுடைய தொடை சந்து சுளுக்கும் வரைக்கும் அவன் தன்னுடைய எல்லா விதமான போராட்டத்தையும் போராடி பொழுது விடுகிற வேலையாய் இருக்கும் போது கூட அவரை விட்டு விலகாதபடி நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று போராடினதை பார்க்கிறோம். Maybe you are struggling with certain things in your life. இந்த வேளையிலே நீங்கள் பலவிதமான காரியங்களிலே போராடி கொண்டிருக்கலாம். Maybe it is just standing like a mountain, like a stagnant. ஒரு பெரிய மலையை போல உங்களுக்கு அது காணப்படலாம். And maybe it is not moving, it is not at all going. நீங்கள் நினைப்பது நடக்காமல் முன்னேறாமல் கூட இருக்கலாம். And I am talking, it could be from several years, maybe 10 years, maybe 15 years. நான் சொல்லுகிறேன், ஏறத்தாழ பல ஆண்டுகளாக பல காலமாக கூட இந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையிலே நின்று கொண்டிருக்கலாம். You need a special anointing of Jacob to wrestle with him. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த யாக்கோபின் ஆவி, தேவனோடு போராடுகிற ஒரு ஆவி உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. Because to fight we need to have divine strength. போராடுவதற்கு விசேஷித்த ஆவி, தேவனுடைய ஆவி நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. Because when you see in a worldly way, when they wrestle, when they fight, they maintain their body, physical body, they maintain that strength and they keep fighting till that person win against other person.
உலக பிரகாரமாக ஒரு போராட்டம், ஒரு யுத்தத்தை நாம் பார்க்கும்போது சரீர பலத்தை நம்பி ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதையும் போராடுவதையும் ஜெயிக்கும் வரைக்கும் தன்னுடைய உடல் பலத்தை வைத்து ஜெயிக்கும் வரைக்கும் அவர்கள் போராடுவதை பார்க்கிறோம். That means you need physical strength, but more than that, you and I need that spiritual potential, that spiritual dimension, that is spiritual anointing, so that day and night we can wrestle with God, and we can also tell like Jacob, until you bless me, until you bless me, until you bless me, until you bless me, I will not let you go. போராடுவதற்கு சரீர பலன் தேவைதான், ஆனாலும் விசேஷமாக மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு நமக்கு விசேஷித்த ஆவி, தேவனுடைய ஆவி நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அந்த பலத்தினாலே, அந்த தேவனுடைய ஆவியினாலே தான் நாம் ஜெயிக்க முடியும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ள முடியும். Maybe you are telling God related to your family life. நீங்கள் தேவனோடு உங்கள் குடும்பத்தை குறித்ததான ஒரு போராட்டத்தை சொல்லிக் கொள்ளலாம். Maybe husband, wife, maybe several years some fight is going on, some misunderstandings are going on, some conflicts are going on, but you are pushing, you are crying, you are telling Lord, somehow you bring us together. கணவன் மனைவியிடத்திலே நீண்ட காலமாக ஒரு போராட்டம், ஒரு மனக்கசப்பு, ஒரு விதமான பிரிவினை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் தேவனிடத்திலே பல நாட்களாக, பல ஆண்டுகளாக நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் போராடி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரே, எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து எங்களுக்கு ஒரு ஒற்றுமையை, எங்களுக்குள்ளே ஒரு விதமான இணக்கத்தை நீர் உண்டாக்குவீராக என்று சொல்லி God will hear your petition. கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறார். He will answer your petition. உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் இந்த வேளையிலே பதில் கொடுக்கிறார். He will hear your cry. உங்களுடைய அழுகையை அவர் பார்க்கிறார். And maybe some of you for ministry, சிலர் ஊழியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். several years you became stagnant, you are not able to see a breakthrough in your ministry, in your family, in your life. ஊழியத்தின் நிமித்தமாக சிலர் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஊழியத்திலே முன்னேறாதபடி, ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை காணாதபடி ஒரு தடையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And for that you need this special anointing like Jacob. You need to be very firm, very confirmed. I am going to wrestle, not in physically, spiritually. You need to gain that spiritual momentum. You need to gain that spiritual power, that potential, and you will tell to God, until today you bless me, I will not leave you. யாக்கோபை போல நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, ஜெயிப்பதற்கு ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த பலன், சரீர பலன் அல்ல, தேவனுடைய பலன் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. முன்னேறி செல்வதற்கும் ஜெயிப்பதற்கும் நீங்கள் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நான் விடப்போவதில்லை என்று சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் தேவைப்படுகிறது. What a determination Jacob had. யாக்கோபினிடத்திலே ஒரு நேர்மையான ஒரு குணம் இருந்தது. Sometimes we need to become aggressive in our spirit, in our life, to move the things which are stagnant. யாக்கோபினிடத்திலே விடாப்பிடியான ஒரு குணம், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு விடாமுயற்சி இருந்தது. Sometimes we need to rise up, we need to shake, and we need to say, Lord, enough today you need to give my breakthrough in ministry, in my life. It could be whatever which you are asking to God for several years. சில நேரங்களிலே நாம் தேவனோடு உறுதியாக எழுந்து நின்று சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆண்டவரே, போதும், நான் இதை ஜெயிக்க வேண்டும், போதும், இதை நான் உடைத்தெறிய வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It's like touching the pinnacles. இது தொடை சந்தை தொடுவது போல. When you hit that pinnacle, நீங்கள் அந்த நோக்கத்தை நீங்கள் தொடும்போது,
your breakthrough will take place. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நடைபெறும். Finally, even God will say, oh, enough. This brother, this sister, this man of God, this woman of God, my children, my people, enough. Okay, granted, done. இந்த உறுதி உங்களிடத்துல வரும்போது தேவன் அந்த நேரத்தில் போதும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம், போதும், இந்த தடையை நாம் உடைப்போம், இது நடக்கட்டும், இனிமேல் ஆசீர்வாதங்கள் வரட்டும், இனிமேல் செழிக்கட்டும் என்று சொல்லி தேவன் எழுந்து நின்று ஆசீர்வதிக்கிற தருணங்கள் உண்டாகும். I like the mentality, the determination, that aggressiveness of Jacob. நான் யாக்கோபுடைய இந்த விடாமுயற்சியை, இந்த கடினமான போராடுகிற, கட்டாயப்படுத்துகிற, தேவனை கட்டாயப்படுத்துகிற அந்த குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. We can understand how he might have mentally prepared himself, spiritually, physically. Today we will see, do or die. Today I will see what is going to happen. And it says whole night he was wrestling until the next day of morning, breaking of the day. யாக்கோபு என்ன ஒரு தைரியசாலியாக இருந்திருக்க வேண்டும், என்ன ஒரு மனப்பக்குவத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும். நான் இன்ற ராத்திரியிலே நான் போராடி விடியற் காலம் வரும் வரைக்கும் நான் போராடினாலும் எப்படியாவது நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு உறுதியான மனப்பக்குவம் உடையவனாய் இருந்தான். Only one thought was running in his mind. ஒரே ஒரு குறிக்கோளோடு யாக்கோபினுடைய மனது செயல்பட்டு கொண்டிருந்தது. Until and unless you bless me, I will not move and I will not let you go. என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை நான் போக விடேன், உம்மை நான் இந்த இடத்திலிருந்து விடுவதில்லை என்று சொல்லி. Wow, what a competition, like what a do or die. ரெண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு மனப்பக்குவம். And it is only God who pushed, it is God who gave that aggressiveness in his spirit to Jacob. That's why he could win, he could wrestle, he could fight against it. இந்த மனப்பக்குவம், இந்த விடாப்பிடியான குணம், இந்த பிடிவாத குணம் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்திருந்தார். எப்படியாவது இதை நான் அடைந்து ஏற வேண்டும் என்று சொல்லி, நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. Let me quickly read. He said, already Jacob told, I will not let you go until and unless you bless me. அவர் ஏற்கனவே யாக்கோபு இதை நாம் இங்கு பார்க்கிறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை நான் போக விடேன் என்றார். Today the Lord is speaking prophetically to you. You must tell the same thing to God today. Until unless you bless me, until unless you give me this breakthrough, until unless you bring this shift, this change, I will not sleep, I will not leave you. I will be whole night, I will pray, whole night I will fight until I get that miracle which I am expecting from several years, like Jacob. And I tell you, it will happen. If it could happen in Jacob's life, will it not happen in your life and my life? It will happen. இன்றைக்கு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்களும் யாக்கோபை போல போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் இதிலே ஒரு ஜெயத்தை காண வேண்டும், இதிலே ஒரு வெற்றியை காண வேண்டும். என்னுடைய போராட்டம் பல ஆண்டுகளாக இருக்கிறது, இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது, இது முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டு இல்லாமல், நான் இதற்கு ஒரு முடிவை கட்டுவேன், இதிலே நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி யாக்கோபை போல பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஆவி இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. Today you need that anointing of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே இது உங்களுக்கு நடக்கும். Today you need that dunamis in your life. இன்றைக்கு உங்களுக்கு இந்த விசேஷித்த ஆவி தேவைப்படுகிறது. I need that dunamis in my life. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த விசேஷித்ததான ஆவி தேவைப்படுகிறது. When certain thing doesn't move, we need to pray, and prayer changes the things in the spiritual realm. சில காரியங்கள் நம் வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும்போது, முன்னேறாமல் இருக்கும்போது, நாம் நம்முடைய ஜெபத்தை கூட்ட வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். Verse 27, then God told to him, what is your name? 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? What is your name? உன் பெயர் என்ன? When you
wrestle with God. நீங்கள் தேவனோடு போராடும் போது Listen very carefully, no matter from wherever you are watching this program, Miracle Evening. மிகுந்த கவனமாக கேளுங்கள். நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். மிகவும் கவனமாக கேளுங்கள். When you touch the pinnacle, when you touch the heaven, when your prayer goes and touch, God will ask you, what is your name? உங்களுடைய வேண்டுதல் வெகு நாட்களாக கேட்கப்படுகிற வேண்டுதல்கள் தேவ சந்நிதியிலே போய் எட்டும்போது கர்த்தர் கேட்பார், உன் பெயர் என்ன? As he asked him, what is your name? And he said, Jacob. அவன் எப்படி யாக்கோபை பார்த்து கேட்டானோ, உன் பெயர் என்ன என்று கேட்டபோது யாக்கோபு என்று அவன் சொன்னான். Because it touched him, it moved God. He said, wow, I cannot stop it. I have to bless this man. He whole night he didn't sleep. He's wrestling. I think if I don't bless him, he'll not move. That is why he asked, what is your name? He said, Jacob. யாக்கோபு தேவனையே அசைத்தான். இந்த மனுஷனை நான் ஆசீர்வதித்ததாக ஆக வேண்டும். இரவெல்லாம் என்னோட போராடினான். இவனை நான் ஆசீர்வதித்ததாக ஆக வேண்டும். இவனுடைய பேர் என்ன என்று கேட்பதை நான் பார்க்கிறோம். And the wrestle, that answer we get it in verse 28. It says, God told him, your name shall no longer be called Jacob, but Israel. Congratulations, well done. You have won the war. You have wrestled. You have well done. Even God told him, your answer, no more Jacob, you shall be called Israel. 28வது வசனத்திலே இவனுடைய போராட்டத்திற்கு, இவனுடைய பிடிவாதத்திற்கு, இவனுடைய கட்டாயத்திற்கு பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். Amen. Amen. For you have struggled with God and men. நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி You மேற்கொண்டாய். struggled with me and with people. நீ என்னோடும் மனிதர்களோடும் போராடி மேற்கொண்டாய். But you have overcome. நீ மேற்கொண்டு ஜெயித்தாய். I appreciate your potential. I appreciate your determination. நான் உன்னை வாழ்த்துகிறேன், நான் உன்னை பாராட்டுகிறேன் இந்த குணத்திற்காக. And the new name was given Israel, meaning that striving, wrestling with God, that means winning that battle. That is why God gave him new name Israel. ஒரு புது பேர் இஸ்ரவேல் என்று யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனோடு போராடி ஜெயித்ததினாலே இஸ்ரவேல் என்னப்படும் ஒரு புது நாமத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். Today God is going to change your season and your situation. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய காலங்களையும் உங்களுடைய நிலைமையையும் அவர் மாற்ற When விரும்புகிறார். something is stuck, ஏதோ ஒரு காரியத்தினாலே நீங்கள் தடைப்பட்டு நிற்கும்போது then you have to rise up. நீங்கள் எழுந்து நிற்பது அவசியமாய் Then you இருக்கிறது. need to wake up. நீங்கள் முழிப்பது No அவசியமாய் more இருக்கிறது. you can be silent. இனிமேல் நீங்கள் அமைதியாய் இருக்க முடியாது. No more you can keep quiet. இனி அமைதலாய் இருக்க வேண்டாம். It could be financial problem for some of you. சிலருக்கு பண பிரச்சனையாக இருக்கலாம். Maybe in your personal life, in your ministry for several years. உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே பல வருடங்களாக இந்த பிரச்சனை I இருக்கலாம். faced this battle in my life. நான் இந்த போராட்டத்தை என் வாழ்க்கையில I அனுபவித்தது faced this battle in my life. இந்த போராட்டத்தை நான் என் வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில நான் அனுபவித்தது உண்டு. And I remember Jacob. நான் யாக்கோபை குறித்து And I நினைவு wrestle with கொள்கிறேன். God. தேவனோடு I போராடுகிறது. fight with God. தேவனோடு I போராடுகிறேன். ask. நான் கர்த்தரை கேட்கிறேன். You have given me anointing. எனக்கு அபிஷேகத்தை You கொடுத்திருக்கிறீர். have given me calling. எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். You have given me vision. எனக்கு தரிசனத்தை You have கொடுத்திருக்கிறீர். given me burden. எனக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறீர். You give me provisions also. எனக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்திருக்கிறீர். You give me provision, provide financial provision for me. எனக்கு எல்லா வழிகாட்டுதலையும் எல்லா தேவைகளையும் பண தேவைகளையும் சந்திக்கிற எனக்கு தேவைகளை So that in this last days I can build your kingdom through television ministry, through meetings, and we can travel to many countries. You provide for me that I fight with God. I touch and I ask God. I keep praying with that firmness, with that determination.
and God says, I will do it for you. இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்காக எழும்ப வேண்டும், பல தேசங்களுக்கு செல்ல வேண்டும், இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக பலரை நான் சந்திக்க வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இதுக்கு எல்லாவற்றிற்கும் என் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று நான் தேவனோடு அநேக நாட்கள் நான் போராடி இருக்கிறேன். What is your need? உங்களுடைய தேவை என்ன? What is your need? உங்களுடைய தேவை என்ன? What is the miracle you are expecting from God to happen in that particular situation? எந்த அற்புதத்தை நீங்கள் இந்த வேளையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? That you know and God knows. உங்களுக்கும் தேவனுக்கும் அது தெரியும். Cry out. கர்த்தரை நோக்கி கதறுங்கள். Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. May the anointing of the Holy Spirit come over you right now. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல இறங்குவதாக. May the double portion of the anointing come in your life right now. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தின் பலன் இப்பொழுதே உங்கள் மீது வருவதாக. Physically, spiritually, mentally, emotionally. சரீரத்தின் பலவீனங்கள் நீக்கப்பட்டு சரீரத்தில் நல்ல சுகம், நல்ல செல்வங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வருவதாக. And how Jacob wrestled with God. யாக்கோபு எப்படி தேவனோடு போராடினானோ, you and I also will be able to wrestle with God. நீங்களும் தேவனோடு போராடுகிற குணம் உடையவர்களாக. God will supply his divine strength, his power, his anointing over your life, and you will be able to wrestle, you will be able to fight, you will be able to keep moving, push yourself, push and things will change. கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை, ஒரு விசேஷித்த வல்லமையை, ஒரு விசேஷித்த குணத்தை கொடுப்பாராக. தேவனோடு போராடுகிற குணம், இதனாலே நீங்கள் இதுவரையிலும் தடையாக காணப்பட்டது இன்றைக்கு இந்த வேளையிலே தகர்த்து முன்னேறுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். May the Lord give you that anointing to wrestle with him. உங்களுக்கு தேவனோடு போராடுகிற அந்த விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பாராக. God will ask you, what is your name? I am going to change now. Abundance of blessings I am going to gush out, I am going to release, because I heard, I have seen. Well done. நீங்கள் போராடுகிற போது தேவன் உங்களிடத்தில் கேட்பார், உன் பெயர் என்ன, உனக்கு தேவை என்ன, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்கள் ஆரை போல உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். Even though you might have never imagined, it will be countless. நீங்கள் நினைத்து பார்க்காதபடிக்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும். Like the stars in the sky and the sand in the seashore. வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரையில் இருக்கிற மணலை போல பெரிய ஆசீர்வாதங்கள். But he is looking faithful person. ஆனால் தேவன் உண்மையுள்ள மனுஷனை தேடிக் கொண்டிருக்கிறார். He will reveal the treasures, he will show, he will reveal those blessings, and you will be like, "Whoa, God heard me, God changed my season, my situation." நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் சொல்வீர்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என் காலம் நிலைமைகளை மாற்றினார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினார் என்று சொல்லி. And you will become blessing in others' life. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். Thousands and millions you will bless them. நீங்கள் அநேக ஆயிரமானவர்களுக்கு, அநேக பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் எல்லா துதியும். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்துக்காகவும்
ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரணமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.